அனைவருக்கும் வணக்கம். இன்று சமய அறநிலையத்துறையிலிருந்து விட்டுறக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தான் வேலையானது இருக்க போகுது. 5ஆம் வகுப்பு முதல் டிகிரி படிப்பு வரை அனைவருக்கும் வேலை வாய்ப்பானது இருக்கிறது. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 76 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2025 வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இந்த வேலைக்கான முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பானது விட்டுருக்காங்க. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஃபஸ்ட்டு என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ் புலவருக்கு மொத்தமாக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அடிப்படை சம்பளம் 18,500 முதல் 58,600 ரூபாய் வரை உங்களுக்கு அடிப்படை சம்பளமானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும், இல்லைனா பிஏ தமிழ் படிச்சிருக்கணும், இல்லைனா எம்ஏ தமிழ், இல்லைனா எம்லிட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. திருமுறைகள் ஒப்புவித்தலில் திறம் பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிளம்பருக்கான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளமாக இருக்க போகுது. அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் ITI படித்ததற்கான பிளம்பர் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5 ஆண்டு இல்லைனா 2 ஆண்டுகள் தொழில் பழகுனருக்கான அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது 3ஆவதாக காவலருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படித்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 4ஆவதாக பார்த்தீங்கன்னா கருணை இல்லம் காப்பாளர், இது பெண்களுக்கு மட்டும் உரிய பணி. மொத்தமாக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 முதல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் எலிஜிபிள். துப்புரவு பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தூர்வை பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கால்நடை பராமரிப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி இந்த போஸ்டிங்க்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது. 1/1/18/1/27/26 மொத்தமாக 76 வேக்கன்சியானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க இந்த வேலைக்கான நிபந்தனைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வயது 18லேருந்து 45 வயது உடையவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க, நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அதில் இணைக்க வேண்டிய ஜெராக்ஸில் உங்களுடைய கையெழுத்து நீங்கள் போட்டிருக்க வேண்டும். செல்ஃப் அட்டாஸ்டட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும்தான் அனுப்பணும். அசல் சான்றிதழ் எக்காரணத்தை கொண்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பும் போது நீங்கள் கவரில் வைக்கிறீங்களா, அந்த கவர் மேலே நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம், இல்லைனா நேரில் கொடுக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை செய்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2025 வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை செஞ்சுக்கலாம். அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அனுப்பும் போது உங்கள் வயதுக்கான சான்று கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் தான் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் டிசி ஜெராக்ஸை வைக்கலாம். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு இல்லைனா அதிகபட்ச மார்க் ஷீட்டை மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸை இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அனுப்பும் போது ₹25 மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் அனுப்புனா தான் உங்களுடைய விண்ணப்பமானது செல்லுபடி ஆகும்னு சொல்ல வராங்க. அதுமாரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம், 623/526 ராமநாதபுரம் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். வாங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே கிளிக் செய்யவும் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வெப்சைட்டுக்கு வந்துடும். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் இந்த வெப்சைட்டுக்கு உங்களை கொண்டு வந்துடும். இங்கே உங்கள் விண்ணப்பதாரர் பெயரை கொடுத்துருங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரர் தகப்பனார் பெயர் கேட்டிருக்காங்க, அப்பா பெயரை கொடுத்துருங்க. பிறந்த தேதி இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்கள் ஃபோன் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை தெளிவாக டைப் பண்ணுங்கள்.
அது மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பின்கோடை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன நகரோ அதை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியை இங்கே செலக்ட் பண்ணி இங்கே டிக் பாக்ஸ் ரைட் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இங்கே பெயரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக உங்கள் பெயர் வந்து டைப் ஆகிடும். அதுமாரி தந்தை பெயர் நீங்கள் கொடுத்தீங்கல்ல அதுவும் இங்கே டைப் ஆகிடும். பிறந்த தேதியும் டைப் ஆகிடும். விண்ணப்பதாரர் 1/7/2025 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மேற்பட்டதாகவும் இருத்தல் வேண்டும் கேட்டிருப்பாங்க. உங்கள் வயசு 18லேருந்து 45 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஆமாங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும். பாலினம் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து தொலைபேசி எண் அதில் வந்து டிஃபால்ட்டாக ஃபில்லப் ஆகிடும். அடுத்தது மின்னஞ்சல் முகவரி கேட்டிருப்பாங்க, அதில் வந்து 7வது பாக்ஸில் அதை உங்கள் இமெயில் ஐடியை எழுதிடுங்க. 8வது பாக்ஸில் உங்களுடைய அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆகிடும். அடுத்து 9வது பாக்ஸில் உங்களுடைய ஆதார் தெளிவாக எழுதுங்க. அடுத்து 10th பாக்ஸில் நீங்கள் என்ன மதம்னு கேட்டிருப்பாங்க, ஹிந்து மதம்னு கொடுத்து உங்கள் அதற்கான ஜாதி சான்றிதழ் நகலை இதில் இணைச்சிடுங்க. ஹிந்து மதம் மட்டும்தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள். அடுத்து 11வது பாக்ஸில் கல்வி தகுதி கேட்டிருப்பாங்க, அதிகபட்ச கல்வி தகுதியும் இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அது மாதிரி நீங்கள் அப்ளை செய்கிற போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி கல்வி தகுதியும் இணைச்சிடுங்க. அடுத்து 12வது பாக்ஸில் இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் அதன் விவரம் சான்றுடன் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னு அப்படின்னா ஆங்கிற பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஜெராக்ஸை இதில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்து 13வது பாக்ஸில் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் சான்றுடன் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் அப்ளை செய்கிற போஸ்டிங்க்கு ரிலேட்டடாக வேறு எங்கேயாச்சும் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை இங்கே இணைச்சிட்டு சில ஆம்னு பாக்ஸில் டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து 14வது பாக்ஸில் நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுத்து நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ இந்த சான்று கேட்குறாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதோட ஜெராக்ஸை இதில் இணைச்சிருங்க. அது மாதிரி அரசு பதிவு பெற்ற கேசிட்டட் ஆஃபீஸர் அதிகாரியிடமிருந்து 10/2/2025க்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க. க்ரீன் இங்க்கு சைன் பண்ணுற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட ஒரு நன்னடத்தை சான்று நகலை வந்து இதில் இணைச்சிடுங்க. அப்புறம் ஆம்ங்கிறத நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இந்த உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துட்டு எங்கேருந்து அப்ளை செய்கிறீங்களோ அதில் அந்த இடத்த இந்த இடம்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பக்கத்தில் உங்கள் ஊரை எழுதிடுங்க. அண்ட் நீங்கள் அப்ளை செய்கிற தேதியும் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் விண்ணப்பதாரர் கையொப்பம் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் நீங்கள் உங்களுடைய கையெழுத்தை போட்டு பக்கத்துலேயே டேட் போட்டுருங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.